நன்றி சார். மிகவும் அழகாக நமது உதவுங்கரம் திட்டத்தின் சிறப்பு அம்சங்களில் ஒன்றான ஹெல்பிங் ஐடியை பற்றி மிக அழகாக விளக்கம் சொன்னார்கள். அதன் மூலம் நமது திட்டத்திற்கும் அந்த திட்டத்தின் மூலம் அதில் சேர்ந்த அனைவருக்கும் கிடைக்கும் பலன்களை பற்றியும் அழகாக எடுத்து கூறினார். இந்த ஹெல்பிங் ஐடி ஒரு கான்செப்ட்லையும் கிடையாது. ஏதோ ஒரு கான்செப்டில் ஹெல்பிங் ஐடி பேர் மட்டும் இருக்குது. அது உங்களுக்கு சில பேருக்கு தெரியும். அது பேருக்கு மட்டும்தான் இருக்கும். நம்ம திட்டத்தில் மட்டும்தான் உண்மையான ஹெல்பிங் ஐடி அதை வச்சிருக்கிறோம், அதை செயல்படுத்துகிறோம். வேற எந்த திட்டத்திலையுமே இந்த ஒரு உண்மையான ஹெல்பிங் ஐடி எந்த திட்டத்திலையுமே கிடையாது. அப்படிங்கிறத நம்ம பெருமையோடு சொல்லிக் கொடுக்குறோம். அதனால தான் நம்ம திட்டத்து சிறப்பம்சங்களில் ஒன்றானது ஹெல்பிங் ஐடி அப்படின்னு நம்ம வச்சிருக்கிறோம். அதனால அதை பற்றி திரு விஜயராமன் சார் அவர்கள் ரொம்ப பெருமையாக எடுத்து கூறினார். அன்னாருக்கு நம்ம நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் நம்ம வீக்லி இன்கம் ஒரு நபரை சேர்த்து நமது திட்டத்தில் ஒரு நபரை உங்களுக்கு சேர்க்கும் பொழுது உங்களுக்கு வீக்லி இன்கம் கிடைக்கும். 10 நபர்களை சேர்க்கும்போது ராயல் வீக்லி இன்கம் கிடைக்கும். இதன் மூலம் தின வருமானம் உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை பற்றியும் அழகாக திரு விஜயராமன் சார் எடுத்து கூறினாங்க. அதற்கும் நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அத்துடன் இன்று திரு சுபாஷ் அவர்கள் ஒரு முக்கிய அறிவிப்பினை அறிவிக்கவிருக்கிறார். சார் சுபாஷ் அவர் வாங்க, வந்து உங்க அறிவிப்பை சொல்லுங்க.
நன்றி திரு சுபாஷ் அவர்களுக்கு நன்றி. நம்ம திட்டத்தில் 4 சிறப்பு அம்சங்களை பார்த்தோம். அதுபோல் நம்ம திட்டத்தில் 3 ஹைலைட் விஷயங்கள் இருக்குது. 3 ஹைலைட் விஷயங்கள் என்னெல்லாம்? அனைவருக்கும் வேலை வாய்ப்பு, வீக்லி இன்கம், அப்புறம் ஃபர்ஸ்ட் லெவல் வந்து 3 நாளில் கிடைக்கிறது. இப்போ அனைவருக்கும் வேலை வாய்ப்பு ஏற்கனவே நம்ம ஒரு ஸ்பாட் இன்கம் வழியாக நம்ம அறிமுகப்படுத்தியிருந்தோம். அது போக உண்மையிலே ஒரு அனைவருக்கும் வேலை வாய்ப்பு கொடுக்கணும், ஒரு சுய வேலை வாய்ப்பு இருக்கணும் அப்படிங்கிறத கருத்தில் கொண்டு நம்ம இந்த யூஎம் பிரைட் எல்இடி இன்வெர்டர் ஏசி டிசி பல்பு, அந்த பல்புக்கு இது கரண்ட் இருந்தாலும் எரியும், கரண்ட் இல்லாமலும் எரியும். கரண்ட் இருக்கும்போது போடும்போது அது ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் ஆயிரும், கரண்ட் இல்லாத நேரம் அது ஆன் தானாகவே அந்த லைட்டு 2 மணிலேருந்து 2.5 மணி நேரம் வரைக்கும் எரியக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு பல்பு. இது வந்து நம்ம எல்லாருக்கும் நம்ம வீடுகளில் அநேகமாக 1-2 பல்பாவது குறைஞ்சது போடுறோம். நம்ம பக்கத்து வீட்டுக்குள்ளே இதை கொடுத்து ஒரு சின்ன வருமானம் பார்க்கலாம். கடைகளுக்கு நீங்கள் கொடுக்கணும்னா நீங்கள் ஜிஎஸ்டியோட சேர்த்து வாங்கிக்கிங்க, அப்போ தான் அவங்க வாங்குவாங்க. கடைகளுக்கு நீங்கள் கொடுக்கவும் செய்யலாம், ஜிஎஸ்டியோட வாங்க. வீடுகளுக்கு கொடுக்கும்போது ஜிஎஸ்டி இல்லாமல் நீங்களே கொடுத்துக்கலாம். அது உங்கள் விருப்பம், உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அப்படி வாங்கிக்கிங்க. தற்பொழுது நீங்கள் ஒரு பேக் வாங்கும்போது குறைஞ்சது மினிமம் குவான்டிட்டி 50 இருக்கணும். 50 இருந்தால் தான் நீங்கள் அப்போ வாங்க முடியும். இப்போது உள்ள இது போக போக நாங்கள் இன்னும் அதோட குவான்டிட்டி தன்மையை நம்ம குறைப்போம். இவ்வளோ மினிமம் குவான்டிட்டி இப்போது 50 வச்சுருக்கிறோம். நீங்கள் 50 இருந்தால் யாருனாலும் ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம். டெலிவரி ஃப்ரீ, 1 இயர் வாரண்டி உங்களுக்கு இருக்குது. அதனால தைரியமாக இதை வாங்கி, இது யாருக்குமே கட்டாயம் கிடையாதுங்க. ஏதாவது சுய தொழில் எடுத்து பண்ணலாம். பெண்களுக்கு பக்கத்து வீடுகளுக்கு நம்ம சேல்ஸ் பண்ணலாம். இது இன்னைக்கு கட்டி போகிறத நாளைக்கு கெட்டு போகிறத பொருளாக இல்லை, நல்லா வச்சுருந்து எப்போனாலும் வைக்கலாம். அப்படிங்கிறதுனால அதுக்காக தான் நாங்கள் செலக்ட் பண்ணுறோம். கெட்டு போகிற பொருள் மாதிரி இருக்கக்கூடாது, மக்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாகவும் இருக்கணும். அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் நம்ம இந்த பல்பை எடுத்துருக்குறோம். இன்வெர்டர் ஏசிடிசி பல்பு ஒரு 2.5 மணி நேரம் பேக்கேஜும் இருக்கும். நீங்கள் கரண்ட்லேயும் இது சாதா கரண்ட் இருக்கும்போது நீங்கள் போட்டுக்கலாம், கரண்ட் இல்லாத நேரமும் அது போட்டுக்கலாம். இது வந்து 9 வோல்ட்லேயும் இருக்குது, 12 வோல்ட் பல்ப்லேயும் இருக்குது. ரெண்டுக்கும் ஒரே விலை தான். நீங்கள் ரெண்டுக்கும் மற்ற கடைகளில் போனால் விலை வித்தியாசங்கள் இருக்கும். இது ரெண்டுக்குமே ஒரே விலை தான். அதனால் நீங்கள் இந்த 9 வோல்ட் பல்ப் வாங்கினாலும் ஒரே விலை தான், 12 வோல்ட் பல்ப் வாங்கினாலும் ஒரே விலை தான். ஆனால் நீங்கள் வந்து 10 ரூபா 15 ரூபா கூட வச்சு வேணாலும் விற்றுக்கலாம், அது உங்கள் சாமர்த்தியம்.
நம்ம கொடுக்கறது ஒரே வேலையில் தான் கொடுக்குறோம். அதனால் இதை நம்ம திட்டத்தில் சேர்ந்திருக்கவங்களும் சேராதவங்களுக்கும் இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அவங்கள்ட்ட சொல்லி அவங்களுக்கு இது வேணும்னா கூட அவங்க வாங்கி இது ரெண்டும் வாங்கி பயன்பெற்று கொள்ளலாம். அதனால் இது ஒன்றும் யாருக்கும் எந்த கஷ்டமும் இல்லை. இது கண்டிப்பாக இதை செய்யணும், இது செஞ்சால் தான் அது கிடைக்கும், இது கிடைக்கும், அந்த எதுவுமே இல்லைங்க. நமக்கு நம்ம திட்டத்தில் எதுவும் கட்டாயம் கிடையாது. இந்த மாதிரி எதுவும் நம்ம சொல்கிறது இல்லை. இப்போ ரெண்டாவது இந்த நம்ம அனைவருக்கும் வேலைவாய்ப்பு திட்டத்தில் ரெண்டாவது ஒரு வேலைவாய்ப்பு கொடுக்குறதுக்கு இதை வச்சுருக்கோம். இன்னும் இருக்குது, இன்னும் பல திட்ட இது ஐடியாக்கள்லாம் போட்டு வச்சுருக்கிறோம் வேலைவாய்ப்புக்கு. உங்களுக்கு அது வழியாக சின்ன சின்ன வருமானங்களுக்கு ஈட்டுறதுக்காக நம்ம வச்சுருக்கிறோம். உண்மையிலே உதவும் கரம் அப்படிங்கிற பேர் உங்களுக்கு முழுமையாக ஏற்கனவே நம்ம திட்டத்தின் மூலமாகவே முழுமையாக இருக்கும். இந்த சொல்லப்பட்ட அனைத்து விஷயங்களையும் நாங்கள் முழு மனதோடும் முழு சந்தோஷமாகவும் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தும் விதத்தில் அவ்வளோ அருமையாக நாங்கள் வடிவமைச்சு ஒவ்வொன்றாக சொல்லி கொண்டிருக்கிறோம். இந்த நபர்கள் மட்டும் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருப்பாங்கன்னா இதுக்கும் மேலே இன்னும் 10 அடி நாங்கள் கூடுதலாக பாய்ஞ்சிருக்கோம். இப்போ ரொம்ப மெதுவாக போய்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் எதிர்பார்க்காத விஷயங்கள் எல்லாம் நாங்கள் இதில் செய்வோம். இந்த திட்டத்தில் நமக்கு கிடைக்கிற இது உறுப்பினருக்கும் இது பயன்படும். இதில் ஒரு சின்ன லாபம் கிடைக்கும். இந்த லாபத்தையும் நாங்கள் முழுமையாக நம்ம உதவுங்கரம் திட்டத்துக்கு தான் செயல்படுத்துவோம். அதில் ஒரு சிறப்பு இன்கம்மோ சிறப்பு பரிசோ ஏதாவது அது ஃப்ரீயாக அந்த லாபத்தை ஃப்ரீயாக மக்களுக்கு கொடுக்கும். நம்ம திட்டத்தில் சேர்ந்திருக்க மக்கள் எல்லாருக்கும் அதை பிடிச்சிடும். இது யாருக்குமே நாங்கள் லாபம் எடுக்கிற நோக்கில் இதை செய்யலை. இதில் கிடைக்கிற லாபம் ஏதாவது சின்ன லாபம் தான் வச்சுருக்கிறோம். அந்த லாபமும் மக்கள் நம்ம திட்டத்தில் சேர்ந்திருக்க அனைவருக்கும் 100% அதை அப்படி ஏதாவது ஒரு பரிசு திட்டத்துலையோ ஏதாவது ஒரு இதில் நம்ம பிரித்து கொடுக்குற மாதிரி தான் நம்ம வச்சுருக்கிறோம். அது உண்மையிலே அந்த உதவுங்கரம் திட்டத்தின் பேர் முழுமையாக செயல்படுத்தப்படும் என்பதை அன்போடும் பெருமையோடும் நம்பிக்கையோடும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது உங்களுக்கு யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். நாளைய தினம் வெள்ளிக்கிழமை நேயர் விருப்பம். நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நம்ம திட்டத்தை பற்றி ஒன்று ஒன்றா பார்த்துட்டு இருக்கோம். திங்கள் முதல் வியாழன் வரை நம்ம திட்டத்தின் 4 சிறப்பம்சங்களை பற்றி பார்த்து வருகிறோம். வெள்ளிக்கிழமை நமது திட்டத்தில் உறுப்பினராக சேர்ந்த அனைவரும் நமது திட்டத்தில் உங்களை என்னது கவர்ந்தது, எது நன்றாக இருக்கிறது, எதை பார்த்து நீங்கள் இந்த திட்டத்தில் சேர்ந்தீர்கள் என்பது உங்கள் வாக்குமூலம் 1 வரி 2 வரி எவ்வளவு நாளும் சொல்லலாம். மினிமம் 1 வரியாவது சொல்லுங்க. உங்களுக்கு திட்டத்தில் பிடித்த ஒரு லைன், இது எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது, அப்படி இந்த மாதிரி ஏதாவது ஒரு வரி நீங்கள் சொல்லும்போது மற்றவர்களுக்கும் அது பெருமையாக இருக்கும், எங்களுக்கும் அதை நடத்துகிற எங்களுக்கும் ஒரு மிக சந்தோஷமாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு நாளைக்கு நேயர் விருப்பம்னு இருக்குது. இதில் நீங்கள் உங்களுக்கு பிடித்ததையும் நம்ம திட்டத்தின் சிறப்புகளையும் பேசலாம். அதுபோக உங்கள் சந்தேகங்களையும் நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அதுடன் இன்று ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் தான் நமது புதிய இந்த அனைவருக்கும் வேலைவாய்ப்பு திட்டத்தின் புதிய அறிவித்திருக்கிறோம். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். இன்று தான் கேட்க வேண்டும் என்று இல்லை, எப்பொழுது வேண்டுமென்றாலும் கேட்கலாம். அதுபோல் இந்த பொருட்களின் ஆர்டர் என்னைக்கு கொடுக்கலாம்னா இன்னையிலிருந்தே நீங்கள் கொடுக்கலாம். இன்னையிலிருந்தே நீங்கள் எங்களுக்கு இவ்வளோ குறைஞ்சது 50 பல்புனா 50 பல்போட ஆர்டர் நீங்கள் எப்போனாலும் ஆர்டர் பண்ணி கேட்டு முன்பணம் செலுத்தி நீங்கள் வாங்கி கொள்ளலாம். இப்போது ஏதாவது டவுட் இருந்தால் கேட்கலாம். பிப்ரவரி 14 சுபாஷ் ஒரு அறிவிப்பு கொடுத்திருந்தாரு. இன்னொரு அறிவிப்பு வரும். அது பிப்ரவரி 14ஆம் தேதி அந்த அறிவிப்பு வெளியாகும். அது ப்ராடக்ட் இல்லை, அது ஒரு வேற ஒரு அறிவிப்பு, அதுவும் வரும். அதைத்தான் இன்னைக்கு சுபாஷ் லைட்டாக அவர் பற்றி சொன்னார். அது பின்னர் அறிவிக்கப்படும். பிப்ரவரி 14க்கு நம்ம சொல்லுவோம். இப்போ டவுட் இருந்தால் கேளுங்க. சார் விஜயராம் சார், நம்ம மந்த்லி பரிசு ஒன்று கொடுத்தீங்களா, அதை பண்ண சொல்லி கொடுங்க. சொன்ன டீம்ல வந்தவங்களுக்கு
டெலிகிராம் மீட்டிங். டெலிகிராம் மீட்டிங். அதாவது விஜயராம் சார் என்ன சொல்றாங்கன்னா, இந்த டெலிகிராம் மீட்டிங்கில் டெய்லி வரணும். இல்லை 1-2 நாள் உங்களுக்கு வர முடியாது. அப்போ ஒரு மாதத்துக்கு 30 நாள்னா, இந்த மாதம் 28 நாள் இருக்குன்னா, இல்லை 30 நாள் இருக்குன்னா, 30 நாள் ஒரு 4-5 நாள் உங்களுக்கு விதிவிலக்கு அளித்து 25 நாட்கள் வருபவர்களுக்கு அந்த சார் சொன்ன பரிசு உங்களுக்கு வழங்கப்படும். இது நம்ம திட்டத்தில் சேர்ந்திருக்கவங்களுக்கு மட்டுமா அப்படின்னு கேட்டால், அவங்களுக்கும் உண்டு, திட்டத்தில் சேராதவங்களுக்கும் உண்டுன்னு பெருமனதோடு அறிவித்திருக்கிறார்கள். அதனால் உங்களுக்கு பக்கத்து வீட்டில் இருந்தவங்களையும் நீங்கள் மீட்டிங் கூட்டிகிட்டு வாங்க, நீங்கள் சேர்த்து விட்டவங்களையும் கூட்டிகிட்டு வாங்க. நீங்களும் கண்டிப்பாக இந்த மீட்டிங்கில் டெய்லி அட்டன் பண்ணுறதுக்கு பாருங்கள். சும்மா வந்து ஒரு அரை மணி நேரம் நம்ம நடக்கிறோம், இந்த கூட்டம் இந்த நமது டெலிகிராம் மீட்டிங் நடக்குது, இதில் நீங்கள் கலந்து கொண்டு இந்த பரிசையும் பெற்றுக்கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். சார் சொல்லுங்க. வணக்கம். அதாங்க சார், நீங்க சொல்லுங்க. சார் அது இன்னும் சரியான முழுமை வரல, அது அப்புறமா சொல்றோம். அந்த இடத்துல வேற மாதிரி வரும், அது ஆல்டர் பண்ணலை, அப்படி இருக்கு. சார் இந்த கூட்டத்தில் வர்றதுக்கு நாங்கள் முயற்சி செய்கிறோம். அது மக்களை நம்ம கஷ்டப்படுத்தக்கூடாது, கட்டாயப்படுத்தக்கூடாது, ஆர்டர் போடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் அருமையாக சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். வந்து ஆர்டர் போட்டு சார் நீங்கள் நான் எனக்கு 10 ரூபா வாங்கினவங்க எல்லாம் வாங்க, இல்லை வீக்லி இன்கம், நாங்கள் திருப்பி திருப்பி சொல்கிறது வீக்லி அட்லீஸ்ட் வீக்லி இன்கம் வாங்கி கொண்டு இருக்கிறவங்களாவது வாங்க. 50-60 பேர் வாங்குறீங்க, அதில் அவங்க வந்தால் கூட 50 பேர் வந்துடுவாங்க. அது கூட வாங்கன்னு நம்ம மீட்டிங்கில் சொல்லிக்கிட்டு தான் இந்த குரூப்பில் போட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். பார்க்குறாங்க, 75 பேர் 100 பேர் பார்க்குறாங்க, ஆனால் வர்றது கம்மியாக இருக்கு.
நன்றி சார். திரு ஆதிமூலம் சார் அழகாக வந்து முதல் நாளே சிக்ஸர் அடிச்சிருக்காங்க. எப்படி நம்ம குமார் சார் சிக்ஸ் அடிக்கிறாங்களோ டெய்லி சிக்ஸ் அடிப்பாங்க. அதே போல நீங்களும் வந்து இதில் கலந்து கொண்டு முதல் முறையாக பேசியதற்கு எங்களை வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். ரொம்ப நன்றி சார். நீங்கள் சொன்னதையும் கருத்தில் கொள்கிறோம். நாங்கள் அதனால தான் இது வரைக்கும் நாங்கள் அந்த அந்த டெலிகிராம் மீட்டிங்லேயே வாட்ஸ்அப்லேயும் வந்து ரிக்வஸ்ட் மாதிரி தான் வச்சுட்டு இருக்கோம். எங்களுக்கு தெரியாதான் வீக்லி இன்கம் வாங்குறாங்க, வரலன்னா அடுத்த வாரத்துலேருந்து உங்களுக்கு ஒன்றும் கிடைக்காது அப்படின்னு சொல்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஆனால் மக்கள் உணர்ந்து வரணும். எதையுமே நம்ம அவங்கள கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது வாய்ப்பை தான் நாங்கள் ஜனவரிலேருந்தே சொல்லிக்கிட்டே வருவோம். வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். பார்ப்போம் கொஞ்சம் சார், இன்னும் கொஞ்சம் நம்ம வாய்ப்பு கொடுத்து பொறுமையாக சொல்லி பார்ப்போம், வருவாங்களான்னு பார்ப்போம். அது வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் டைம் கொடுப்போம். இந்த மாதமும் டைம் கொடுப்போம். நன்றி சார். நன்றி சார். சொல்லுங்க சார். சார் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு எத்தனை பேருக்கு வைக்க முடியும்? எனக்கு தெரியல கரெக்டாக. வாட்ஸ்அப்லையா? இல்லை இல்லை, நீங்கள் அந்த வாட்ஸ்அப்பில் மினிமம் எத்தனை பேர் வரலாங்கிறன்னு சொல்லுங்க. அப்போ அதிலே போட்டுடலாமா? அதிலே போட்டுடலாமா? ஓகே ஓகே, பார்க்கலாம் பார்க்கலாம்.
புதுசா ஒருத்தர் வராங்க. சரிங்களா? இதை நாம வந்து ஃபாலோ பண்ணலாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா பாலசார் வர வச்சிருக்கிறேன். அதே சமயத்தில் பார்த்தா கோடிக்கல் சார் வர வச்சிருக்கேன். சரிங்களா? அவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாலசார் வந்து ஆல்ரெடி எங்களுக்கு வாங்கிட்டு இருக்காரு. கோடிக்கல் சார் உங்களுக்கு 2000 ஜாயின் பண்ணாரு. அவர் அறிமுகப்படுத்திட்டாரு. அறிமுகப்படுத்தி நேற்று அவர் கூப்பிட்டு இப்போ இந்த வாரம் அவர் பார்த்தீங்கன்னா 50 ரூபா வாங்க போறாரு. அப்போ நாம இன்னொருத்தர் வந்துட்டு கோடிக்கு மதிப்பிடுற மாதிரி யோசனை பண்ணாம நாமளே அதை ஸ்டெப் எடுத்து அப்ப நம்ம மூலியமா டெய்லி அது புதுசு வந்துட்டு இருக்கணும். புதிய நபர்களை கூப்பிட்டு வரணும். நேற்று பார்த்தா முன்னாடி ஒரு மேடம் கூப்பிட்டு இருக்கேன். அவங்களுக்கு திட்டம் புரிஞ்சிச்சு, கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நம்ம திட்டம் பிடிக்கலன்னு சொல்ல பிடிச்சிருக்கு, அது கொஞ்சம் சேரத்துக்கு டைம் கொடுங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா எல்லாத்துக்கும் டைம் கொடுக்கணும். நாம முன்னூறு வரணும் இருக்கணும். மற்றவங்க யாருமே கூட சொல்லி எந்த பிரயோஜனமே இல்லை. நம்ம மூலியமா ஒரு நாளைக்கு ஒரு நபர் வந்து அது 2 நபர் ஆகி அடுத்தது 4 பேர் ஆகி ஒரு 5 பேர் 10 பேர் நம்ம மூலியமா ஒவ்வொருத்தர் மூலியமா ஆச்சுனாலே 10 பேருக்கு மூலியமா 100 பேர் வருவாங்க. அது நல்ல நல்ல பெருசாக நடக்கும். பொறுமையா நாம வந்து கேட்டுட்டு இந்த திட்டத்தை பண்ணிட்டு டெய்லி 2 பேருக்கு நாம கூப்பிட்டு வருவோம். கண்டிப்பா ஜெயிச்சிருவோம். அதாவது வந்து பாத்தீங்கன்னா தோக்கவே முடியாத ஒரு பிளான் இருக்குன்னா உலகம் தான். ஏன்னா ஒரு நபர் மட்டும் அறிமுகப்படுத்திட்டு நீங்க சும்மா உட்கார்ந்து இருந்தாலே ஏகப்பட்ட வருமானம் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்பேற்பட்ட வாய்ப்பு. ஆனா நீங்க ஒரு ஸ்டெப் எடுத்து ஜெயிக்கணும்னு நினைச்சீங்கன்னு வச்சுக்கோங்க. டெய்லி எத்தனை ரூபா வேணுங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணணும். டெய்லி 200 ரூபா வேணுமா, டெய்லி 400 ரூபா வேணுமான்னு நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. நீங்க ஜெயிப்பீங்க. நீங்க ஜெயிச்சா உலகம் தலைவர் ஜெயிக்கீங்க. நாம வந்து 10 பேர் சேர்ந்து ஒரு நாளைக்கு ஒரு டெய்லி 100 பேர் உள்ள வந்தா முதல்வர் வெளியே போயிடுவாரு. அடுத்த நாள் 2வது வெளியே போயிடுவாரு. 6 மாசம் தொடர்ந்து வந்தா டெய்லி 1000 பேர் மேல வருவாங்க. டெய்லி 10 பேர் வெளியே போவாங்க. 27 பேர் என்ற நாம எல்லாருமே அந்த 65,000 ரூபாய்க்கு அடைஞ்சிருவோம். ஏன்னா இதை பிளான் பண்ணி நாம இந்த வாய்ப்பு தான் வளர்க்கிறோம். நீங்க மீட்டிங்ல எல்லாத்தையும் கேட்கறது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. பரவாயில்லையே உங்களோட ஃபீலிங் வந்து எனக்கு புரியுது. சரிங்களா? அந்த ஃபீலிங்க வந்து நான் வந்து கண்டிப்பா வந்து கூடிய என்ன பண்ணணும் நான் எல்லாமே பண்ணி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு மாசத்துக்குள்ள 100 பேருக்கு நான் மீட்டிங் கூட வந்துரு சார். கண்டிப்பா அதுக்கான ஏற்பாடுகள் நான் பண்ணிட்டு இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச். திரு குமார் அவர்கள் உயிரோட்டமான பேச்சை, நம்பிக்கையை ஏற்படுத்தும் விதத்தில் உள்ள பேச்சை அருமையாக பேசினார்கள். அன்னாருக்கு நன்றி. அன்னார் சொன்னதை அனைவரும் காதில் வாங்கி கொண்டு நம்ம திட்டத்தில் சேர்ந்திருக்கவங்க முதல்ல வாங்க, நீங்கள் சேர்ந்திருக்கவங்களையும் வர வைங்க அப்படிங்கிறத அழகாக சொன்னாங்க. எல்லாரும் அதை கண்டிப்பாக கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். நம்ம இது காசு பணம் ஒன்றும் இல்லை. சும்மா வந்து ஒரு 1/2 மணி நேரம் வந்து நம்ம திட்டத்தில் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டுட்டு போகும்போது உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். இன்னொருத்தர் சேர்க்கணும்னு வரும், ஒரு ஆர்வம் வரும். தன்னை அறியாமலே அந்த ஆர்வம் வந்துடும். ஒரு ஆளை பார்க்கும்போதே அதை எடுத்து சொல்லுறதுக்கு இந்த மீட்டிங் அட்டன் பண்ணும்போது தான் அந்த அது உத்வேகம் உங்களுக்கு பிறக்கும். நீங்கள் மனசுல நினச்சிட்டு இருப்பீங்க, உங்கள் வாயில் வராது. இந்த மீட்டிங்கில் வரும்போது அது தானாகவே அந்த ஆட்களை பார்த்த உடனே உங்களுக்கு அந்த வார்த்தைகள் வரும். அது போக நீங்கள் பேசும்போது உயிரோட்டமாக பேசுறதுக்கு அந்த வாய்ப்புகள் உதவியாக இருக்கும். அதனால திரு குமார் சார் சொன்னதே அனைவரும், நான் முதல் அனைவரும் கருத்தில் கொண்டு நம்ம திட்டத்தில் சேர்ந்திருக்க உங்கள் கீழே அவங்க கீழே சேர்ந்திருக்கவங்கள நம்ம திட்டத்தில் கொண்டு வரணும் அப்படிங்கிறத முயற்சி எடுத்து செய்வோம். நான் சொன்னது குமார் சார் சொன்ன மாதிரி 100 முதலில் எட்டுவோம் என்று அடுத்ததே நாம் நெருங்குவோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொன்னாங்க. அழகாக சொன்னாங்க. அனைவரும் அதை பின்பற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய கூட்டத்தில் கலந்து கொண்ட சிறப்புரையாற்றியவர்களுக்கும் கலந்து கொண்ட அனைவருக்கும் பங்கு கொண்டு பேசிய அனைவருக்கும் நன்றியை கூறி இன்றைய கூட்டத்தை நாம் நிறைவு செய்வோம். நன்றி, வணக்கம்.